எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 மார்னிங் ரொட்டீன் என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ எந்திரிச்ச உடனே போய் ஃபோனை பார்ப்போம், இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கறனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இப்போ ஒரு நெகட்டிவாக விஷயம் பார்க்க நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க, இப்போ ஹெட்லைன்ஸ் ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயங்களாக இருந்ததுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு நெகட்டிவிட்டி உள்ளே கொடுத்துட்டீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்கும். ஸோ பாசிட்டிவ் விஷயமே எதுவுமே லைஃப்பில் நடக்காது. அதே மாதிரி இப்போ ஃபோன்லேயே அதே மாதிரி தான். இப்போ நான் மெசேஜ் பார்க்குறதுல ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறது அன்றைக்கி அந்த நாளே இம்பேக்ட் பண்ணிடும். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம சேனல் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் கிராட்டிடியூட் ரைட்டிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதோட வேல்யூன்றது உங்களுக்கு எப்போ புரியும்னா, நீங்கள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஒரு 3 to 4 months கடக்கும் போது உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இது 100% கேரண்டி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மார்னிங் கிராட்டிடியூட் எழுதி முடிங்க. செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பிளான் யுவர் டே. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ ஆஃபீஸில் நமக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ண போனால் இன்றைக்கி நம்ம என்னென்ன கிளைண்ட்ஸ் பார்க்கணும், என்னென்ன டியூட்டிஸ்லாம் நம்ம பண்ணணும் இன்றைக்கி. ஸோ இதை மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஸ் இருக்குது, இந்த கூகுள் நோட்ஸு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்லேயோ இல்லை ஒரு பேப்பர் பெண்ணோ எடுத்து நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எழுதுனா நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணனா நமக்கு எதுவுமே மறக்காது. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் நமக்கு என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் நிறைய இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எழுதுங்க. ஆஃபீஸில் என்னென்ன வேலைலாம் இருக்குது. ஸோ அப்படியுமே எழுதுனீங்கன்னா, ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம மார்னிங் வந்து இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் மார்னிங் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ இத்தனை ஒர்க்லாம் இருக்குது, நம்ம முடிக்கணும். நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, நமக்கு இவ்வளோ வேலைகளாக இருக்குது, நம்ம பண்ணணும் அப்படின்றது. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண முடியலையா, ஒரு யோகா இல்லை ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes, மினிமம் 10 minutes, மேக்ஸிமம் ஒரு 20 minutes இல்லை ½ hour கூட ஒரு சின்ன ஒரு ஜாகிங் இல்லை வாக்கிங் போய்ட்டு. ஸோ இது என்ன பண்ணோன்னா நமக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அன்னைக்கு நமக்கு முந்தின நாள் நடந்த ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஏதாவது நிறைய விஷயங்கள் நடந்தாலுமே இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஜென்ரலாக வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கம்பல்சரியாக நீங்கள் ஒரு 5 minutes 10 minutes ஸோ டைமே இல்லை எனக்கு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நிமிர்ந்து உட்காந்து கீழே கால் நீட்டி அப்படி உட்காந்து ஏதோ சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கும் நல்லது, மனசுக்கு கண்டிப்பாக நல்லது. 4வது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அஃபர்மேஷன் கேட்குறது. ஸோ இது காது கொடுத்து கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் நீங்கள் இந்த அஃபர்மேஷன் போட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிட்டு இருக்கலாம். இல்லை பிஸ்னஸ் மீட்டிங் ஏதாவது கிளம்பிட்டு இருக்கீங்கன்னா அது பாட்டுக்கு நம்ம காது கொடுத்து கேட்கணும் அவசியம் இல்லை. டைம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், அந்த அஃபர்மேஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு அந்த அஃபர்மேஷன் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இல்லை திங்ஸ் பேக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும்போது அந்த அஃபர்மேஷன் ஓடிட்டே இருக்கும். முடிஞ்சுன்னா இப்போ ஆஃபீஸ் நீங்கள் ஃபோன் பக்கத்தில் வச்சுக்கிறீங்கன்னா ரொம்ப சவுண்டு கம்மியாக உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி அஃபர்மேஷன் கேட்குறது ரொம்ப நம்மளுது. ஏன்னா அஃபர்மேஷன்றது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ நமக்குள்ள நிறைய நல்ல சொற்கள் போக நமக்கு அன்றைக்கி மைண்டும் பாடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப 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 கம்பல்சரியான ஒரு ப்ராக்டிஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.